மீனம் மே மாத பலன்கள். மீனம் மே மாத பலன்கள். இப்ப இந்த மீன ராசியில ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 2-9 பாக்கியாதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி நல்லா கவனிக்கணும். அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. இந்த 9ஆம் அதிபதி போய் 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் பெரிய பதவி கிடைக்கும். இருக்கிறதுல பெரிய பதவி. மீன ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு பதவியில இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும். நாட்டிலே பெரிய பதவி கிடைக்கும். நிச்சயமா நடக்கும், உறுதியா நடக்கும். மிகப்பெரிய பதவி யோகம், புகழ் யோகம். அதாவது நீங்க சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு நினைக்காதீங்க. அது பெரிய லெவல்ல அந்த மீனராசிக்காரங்களை மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்துரும். ஆச்சரியமான பேர், புகழ், பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். எங்க பிரச்சனை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தா சாதிக்க முடியுமா? புகழ் வருமா? வரதாங்க செய்யும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனை. அதை எடுத்து பாக்கியாதிபதி பார்த்தா அந்த புஷ்டுன்னு போயிடும். ஒண்ணுமில்லாம போற அந்த பிரச்சனை இல்லை. சனி செவ்வாயும் ஒரு உக்கிரமான கிரகம் பாதிப்பு. அதே நேரத்தில் செவ்வாய் பாக்கியாதிபதி ஆயினாரு. அதே நேரத்தில் யுத்தம் தான். செவ்வாய் சனிக்கும் யுத்தம் கலந்தான். செவ்வாய் யாரோட சேர்ந்தாலும் யுத்தம் தான். குருவோட சேர்ந்தாலும் யுத்தம் தான். புதனோட சேர்ந்தாலும் யுத்தம் தான். செவ்வாய் எங்க யுத்தம் கலந்தா இருக்கு. அது வெற்றி என்ன? வெற்றி இருக்குல்ல, வெற்றி இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன ஒரு அடுத்து தனஸ்தானத்துல சூரியன் உச்சம் 6வது அதிகாரம். அதை உறுதிப்படுத்துது பாருங்க. அதிகாரத்துவமா இந்த உத்தியோகம், அதே உத்தியோகம், சாதாரண உத்தியோகங்கள். அங்கே ஒரு பங்களா, ஒரு கோட்ரஸ், பூமி யோகம், பதவி யோகம், புகழ், கௌரவம், அரசாங்க, அரசியல். அற்புதம், ஆச்சரியம். வேற லெவல், ஹை லெவல். வேற லெவல், சும்மா இல்ல, ஹை லெவல், டாப் லெவல். புரிஞ்சுட்டீங்களா? 100% மீனராசிக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல பாருங்க சுக்கிரன். ஒரு மனசுல ஒரு திடத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு தன்னம்பிக்கை. அதாவது தன்னம்பிக்கை எப்படி வருது? ஒன்று நடக்கும்போது, ஒவ்வொன்றா நடக்கும்போது ஆஹா உண்மைதான் அப்படின்னு அடுத்தடுத்து வெற்றி நடக்கும்போது அடுத்தடுத்து வெற்றி தர அடுத்தடுத்து பிளான் பண்ணுவீங்க. சொத்து சேரும், சுக புகழ் சேரும், ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் சேர்க்கை, பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் சூப்பரா இருக்கும். அப்ப மீனராசிக்கு தனஸ்தானம் வலிமையா இருக்கு. 3ஆம் இடம் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, தைரியம், புகழ், கௌரவம் எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வரப்போகுது, அதுல மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீன ராசிக்கு இது கண்டிப்பாக அந்த மே மாதம் அற்புதமான கிரகங்கள் தனஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம், 3ஆம் இடத்தில் புகழ் தருகின்ற இடத்தில் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது செல்வஸ்தானமாக, செல்வஸ்தானம் கொட்டி தருகின்ற இடமாக, இந்த ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்ற இடமாக மீனத்திற்கு அமைகின்றது. ஆக உறவுகள்லாம் ஒன்று சேர்ந்து பெருமைப்படக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த மீன ராசிக்கு இந்த மே மாதம் சூப்பர் பிரமாதமாக அமைகிறது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது பொது பலன். கண்டிப்பாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்? இறைவன் பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சில நம்பர் நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு சரியா சொல்லி பேர் எடுக்கிறதா என்னுடைய வேலை. என்ன சரியா சொல்லி நினைச்சு நல்லா சொன்னா பேச்சு தான் பேசுறேன், என்னத்த சொன்னேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் வந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க 10-100 பேருக்கு சொல்லணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.